இது நிலவை பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை. நம்ம எல்லாருக்குமே நிலா தெரியும். ராத்திரி வானத்துல பார்க்கற ஒரு அழகான விளக்கு. ஆனா அது வெறும் விளக்கு மட்டும் இல்ல. நம்ம பூமியோட வரலாற்றையே வடிவமைச்ச ஒரு சக்தி. முதலாவதா, நிலா எப்படி உருவாச்சு? யோசிச்சு பாருங்க. சுமார் 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாய் கிரகம் சைஸ்ல தீயான ஒரு பொருள் நம்ம பூமி மேல பயங்கரமா மோதிருச்சு. அந்த மோதல்ல சிதறின துண்டுகளெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் நம்ம நிலா உருவாச்சு. இது சும்மா கதை இல்ல. பூமியோட பாறைகளும் நிலாவோட பாறைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஒரு பெரிய பிரபஞ்ச டிஎன்ஏ டெஸ்ட் மாதிரி தான். இரண்டாவதா, அதோட அமைப்பு. நிலாவும் பூமி மாதிரியே தான். அதுக்கு மேலோடு, கவசம், மையம்னு தனித்தனி அடுக்குகள் இருக்கு. அதோட ஈர்ப்பு விசைதான் நம்ம கடல்கள்ல அலைகளை, அதாவது ஓதங்களை உருவாக்குது. அது மட்டும் இல்லாம டைடல் லாக்கிங்னால நாம எப்பவுமே நிலாவோட ஒரே பக்கத்தை தான் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், நிலா ஒவ்வொரு வருஷமும் நம்ம விட்டு கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் விலகி போய்கிட்டே இருக்கு. இறுதியா, நிலவுல தண்ணீர் இருக்கா? ஆமாம், இருக்கு. ஆனா திரவமா இல்ல. சூரிய ஒளியே படாத துருவ பகுதிகள்ல பனிக்கட்டியா இருக்குன்னு சந்திரயான் 1 மாதிரி விண்கலங்கள் உறுதி செஞ்சிருக்கு. இந்த தண்ணீர் தான் எதிர்காலத்துல நாம நிலவுல தங்குறதுக்கும் அங்கிருந்து விண்வெளி பயணங்கள் மேற்கொள்வதற்கும் ரொம்ப முக்கியம். ஆர்டெமிஸ் திட்டம்னா இதுக்கான முதல் படிதான். சுருக்கமா சொல்லணும்னா, நிலவுங்கிறது ஒரு பெரிய அண்டமுதலோட குழந்தை, நம்ம பூமியோட தாளத்தை இயக்குற சக்தி, அப்புறம் மனுஷங்களோட அடுத்த விண்வெளி சகாப்தத்துக்கான ஒரு வாசல்.